My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய மார்க்கையும் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி NTA தரப்புலேருந்து அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா வருஷமும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரிசல்ட் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதில் சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தபடியே லாஸ்ட் இயரில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு, நிறைய டேட்டா மிஸ் மேட்ச் இருந்துச்சு. ஸோ ஒரு டேட்டாவை கூட கரெக்டாக கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொஷின் பண்ணுங்க. இந்த வருஷமும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து சில முக்கியமான கான்ட்ரவர்சிஸ் எஸ்பெஷலி ரிலேட்டட் டு த ஸ்கோர் ரிலேட்டடாக கூட 719 மார்க் 718 மார்க்லலாம் மாணவர்கள் இருக்கிறாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது, $1 மில்லியன் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆல் ஓவர் இந்தியா, ஸோ டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 24,06,079 மாணவர்கள் நீட் 2024க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அண்ட் தென் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரெசென்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 23,33,297 மாணவர்கள், கிட்டத்தட்ட 72,782 மாணவர்கள் தான் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு. எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிட்டாங்க. 72,000 பேர் மாணவர்கள் மட்டும் எழுதலை. ஸோ இதில் ஓவராலாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது நீட் 2024ல் தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் டாப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. 67 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்தியா 1 ஆல் இண்டியா ரேங்க் 1ல் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கோர் 720க்கு 720 மார்க்ஸ் எடுத்த மாணவர்கள். இந்த 67 மாணவர்களில் கிட்டத்தட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் தமிழ்நிலையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். யார் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சையத் அஃப்ரின் அண்ட் அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு இட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த 67 மாணவர்களுக்குமே விஸ்வா கரியர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் தவிர இந்த ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் 68வது ரேங்க் 69வது ரேங்க்கில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் அந்த கேண்டிடேட்ஸுடைய ஸ்கோர் கார்டே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் என்ன நெட்லலாம் வந்துச்சு, சில பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணாங்க, டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கோத்ரூ பண்ணும்போது ஐ தாட் லைக் மேபி இது எடிட் பண்ணி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஹாவ் வெரிஃபைடு இட் வித் அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி 719 மார்க்ஸ் வாங்கின ஒரு கேண்டிடேட் ஆல் இண்டியா ரேங்க்கில் 68th பிளேஸில் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் செகண்ட் பொசிஷன் ஆக்சுவலாக. ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 வந்து 67 பேர் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த ரேங்க் மார்க் வந்து 719 மார்க்காக இருக்குது. அவங்களுடைய ரேங்க் வந்து 68, ஆல் இண்டியா ரேங்க் 68, ஹரியானாவை சேர்ந்த ஒரு மாணவி. ஸோ அவங்களுடைய ஓவரால் ஸ்கோர் என்னென்னு பார்க்கும்போது தான் ஷாக் வந்துச்சு. நான் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். 719 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 180 கொஷின் எழுதணும். ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. ஸோ கரெக்டான கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தால் டோட்டலாக 720க்கு 720 மார்க்ஸ் வில் பி தேர். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் டேக்கன் ஒரு கொஷின் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஒன் கொஸ்டின் இஸ் மிஸ்டேக் தென் டோட்டலாக நம்பர் ஆஃப் அட்டெண்டட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 179 கொஷின்ஸ் ஆகிடும். 179க்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட 716 மார்க்ஸ் தான் வரும். அண்ட் ஒரு கொஷின் தப்புங்கும் போது -1 அப்படின்னு போயிடும். ஸோ 715 ஷுட் பி த செகண்ட் மார்க், ரைட்? பட் ஹவு கம் இந்த வேர்ல்ட்லேயே 719 மார்க் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சுத்தமாக அதுக்குரிய பதில் அப்படிங்கிறது புரியல. இன்னும் நிறைய சரி, அது ஒரு மாணவின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த கேட்டரில் நமக்கு வந்து பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா 718 மார்க் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 719 715 இது எதுவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நமக்கு இவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பர், அந்த அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்க்கும்போது ஸ்கோர் கார்டு இஸ் விசிபிள். அதை நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். சில சென்சிட்டிவ் டேட்டாலாம் ஹைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். நீங்களும் கூட சில சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. யூ மைட் ஹவ் ஆல்ரெடி சீன் இட் வித் ஃபோட்டோகிராஃப்ஸோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐம் நாட் ஷோயிங் த ஃபோட்டோகிராஃப்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து NTA வருஷம் செஞ்சுட்டு தான் வராங்க.
பட் இந்த வருஷம் செஞ்சுருக்கிற இந்த மிஸ்டேக்குங்கிறது ஒரு பிளண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஏன்னா செகண்ட் பொசிஷன்லேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கரெக்டான மார்க்கை தான் அங்கே போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னும் பர்சனலாக எனக்கு தெரிந்த சில மாணவர்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்னுடைய மார்க்கும் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கிற ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய மார்க்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட் இயர்லேயே நியர்லி அபவுட் 158 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கேதர் பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் இந்த இஷ்யூ இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷம் எத்தனை மாணவர்கள் அந்த மாதிரி இஷ்யூவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சோஃபார் நமக்கு தெரியல. பட் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்த நியூஸ் படி இல்லை என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட பேசின இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் we have 2 students whose mark is far varying. அதாவது உங்களுக்கு வந்து ஓஎம்ஆரில் இருக்கிற மார்க்கை விட ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கோர். ஹையர் மார்க் வந்துருந்துச்சுன்னா சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மார்க் கம்மியாக வந்திருக்கு. அப்போது இட் இஸ் ரியலி அ திங் தட் ஹேஸ் டு பி டேக்கன் இன் டு அண்ட் சீரியஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ என்டிஏ தரப்புலேருந்து எல்லா வருஷமும் இதே மாதிரியான தொடர்ந்து தவறான விஷயங்களை செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறது மாணவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு ஆசிரியராக ஒரு எஜுகேஷனிஸ்டாக இந்த நேரத்தில் இதை நம்ம வீடியோவை பதிவு செய்கிறோம். ஸோ மேபி நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் எத்தனை மாணவர்கள் ஓஎம்ஆர் ஷீட் இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பர்சனலாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நீட் ஸ்கோர் கார்டில் இப்படி வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 719 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படியாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ at any part of time 719 marks இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்க்குக்கு ஒரு கொஷனுக்கு 4 மார்க் தான் கரெக்டான ஆன்சர் எழுதுனா 4 மார்க்கு, தப்பான கொஷின் எழுதுனா -1 மார்க். இதுதான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்போது அந்த ஸ்கோர் எல்லாமே கரெக்டு தானா? ஏன்னா நம்பர் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸுங்கிறது ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்மளே டேட்டா வச்சு பார்க்குறோம். இத்தனை மாணவர்கள் முன்னாடி வந்திருக்காங்க. உண்மையாகவே மாணவர்கள் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம இது பண்ணல, ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒருவேளை இது என்டிஏ தரப்புலேருந்து வந்த தவறுகள்னால வந்த விஷயமா இருந்தால் சாதாரணமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்காம போகுது. அப்படிங்கும்போது இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக இந்த விஷயத்தை நம்ம வன்மையாக எதிர்க்கிறோம். ஸோ இதை நம்ம பதிவு செய்கிறோம். மேபி இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் 7 மாணவர்கள் 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான். ஆனால் 719 மார்க்கும் 718 மார்க்கும் எப்படி எடுக்க முடிஞ்சு அப்படிங்கிற ரகசியத்தை, அந்த சூட்சமத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்போம், அவங்களும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.